ஹலோ கைஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது விஸ்வாதில் கேமிங் ஸ்டிக்மேன் கேமில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறது. ஏற்கனவே நான் பார்ட் 1 பார்ட் 2லாம் போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்ட் 2லேயே எலட் பாஸ் வரையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் பாஸ் கூட தான் ஃபைட் போட போகிறது. அதுக்கு நடுவுலேயே நிறைய பேர் வருவானுங்க. அவனுங்க கூட எல்லாம் விளையாடி அவனுங்களை முடிச்சுட்டு அடுத்தது ஃபைனல் பாஸ் கிட்ட போயிடலாம். இந்த ஃபைனல் பாஸோட இந்த கேமே முடிஞ்சிடுச்சு. அதோட நான் விச்சுக்கரை பார்ட் 2 தான் போட போகிறேன். நீங்கள் விச்சுக்கரை 1 வந்து விளையாடலைன்னா விளையாடுங்க. அதோட கேம் பிளேவையும் நான் போட்டிருக்கேன். அது ஹாரர் கேம் தான். நம்மளோட சேனல்லையே நிறைய ஹாரர் கேம்லாம் போட்டிருக்கேன். இந்த கேமில் முக்கியமாக இந்த குராமா பவரை வாங்கிடுங்க. நான் ரொம்ப ஒரு 3 வீடியோலேயும் நான் சொல்கிறேன், இந்த குராமா பவர் ரொம்ப முக்கியம். கடைசியாக வந்து நான் இன்னும் என்னோடய கலெக்ஷன் மட்டும் போடுறேன். இதில் அதிகமாக எதுவும் வச்சிருக்க மாட்டேன், சும்மா போடுறேன். அதோட நானும் இந்த ஸ்டிக்மேன் கேமில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். அதுதான் இந்த ஸ்டிக்மேன் கேம்லேருந்து வர கடைசி வீடியோவாக இருக்கும். வேறு எப்போயாவது வந்தாலும் அது வேறு ஒரு கேமாக தான் இருக்கும். இந்த ஸ்டிக்மேன் கேம் மாதிரியே நிறைய கேம் இருக்குது. சரி வாங்க இப்போ கேமை பற்றி அது பேசலாம். இதில் வந்து நான் அதிகமாக அந்த ப்ளூ கலர் பவரை தான் யூஸ் பண்ணுவேன். அங்கே எல்லோ கலர் இருக்குதுல்ல, அந்த பவர் யூஸ் பண்ணால் நம்மளோட அதிகமான ஈபியை வந்து அதுவே எடுத்துக்குது. அதனால் இந்த ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பவரும் ரொம்ப பவர்ஃபுல் தான். அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தாலே போதும், உங்களை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. நம்ம முதல்ல 200 இதுவரை ஏற்றிடணும். ஏற்றிட்டு இந்த பவர் மோடுக்கு போயிட்டு திரும்பி ஏற்றணும். அவனுக்கு இதே மாதிரிலாம் ஃபுல்லாக விதிச்சுன்னா, அந்த ஈபி மட்டும் இவனுக்கு ஃபுல்லாக விதிச்சுன்னா நம்மளை அட்டாக் பண்ண தான் பார்ப்பானுங்க. அது வரையும் அட்டாக் பண்ண மாட்டானுங்க. பாஸ் தான் ஏறதுக்கு முன்னாடியே வேகமாக வந்து அட்டாக்லாம் பண்ணுவானுங்க. ஆனால் இதே மாதிரி ஆளுங்கள்லாம் ஈபி ஏற்ற தான் பார்ப்பானுங்க. ஃபஸ்ட்டு அவங்கள அட்டாக் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் தான் அட்டாக் பண்ணுவானுங்க. அடுத்து அவனுங்களே ஏற்ற ஆரம்பிச்சிடுவானுங்க. இதே மாதிரி ஷார்ட்ஸ் ரேஞ்சில் வரமோ இந்த பவரை போடுங்க. இந்த குராமாவோட ரேட் எவ்வளோன்னு தெரியல. காசுனா ஒரிஜினல் இல்லை, ஏதோ டைமண்டு வாங்கினேன்னு நினைக்கிறேன். டைமண்டு கொடுத்து எத்தனைன்னு தெரில இப்போ, ஆனால் கம்மி தான். அவ்வளோதான், இவனையும் முடிச்சு விட்டுதான் இந்த பவரை போட்டு. இவன் எலக்ட்ரி வர. சரி நெக்ஸ்ட் ஆள் யார்? நெக்ஸ்ட்டு யாராவது வேஸ்ட்டாக தான் இருக்கும். போன வீடியோலேயே இவன் 2-3 தடவை கிட்ட வந்துட்டான். இவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு சண்டைக்கு அனுப்புகிறானுங்க. இவனை அடிக்கிறத மட்டும் நான் வேகமாகவே போட்டுடுறேன். அவள்தான் அந்த டம்மி பீசி முடிச்சாச்சு. அவனை பார்க்கும்போது ஏதோ மோட்டோ பார்க்குற மாதிரியே இருக்குது. சரி இவனையும் அடித்து முடிச்சிடணும். அவனை பார்க்க மோட்டோ மாதிரியே இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்க்க அவனை பார்க்க மோட்டோ மாதிரி தான் இருக்குது. மோட்டோ பெரிய ஆளானா எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான். அவள்தான் வாங்க, இவன் சொல்லி முடிச்சிடலாம். இதே மாதிரி நான் போன வீடியோலேயும் நான் இதை ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இந்த பவரை யூஸ் பண்ணலாம். ஆனால் அவன் என்னோடய சோழி முடிகிற மாதிரி வேகமாக வந்தான். ஆனால் அவனை நம்ம முடிச்சிட்டோம். இவன் எலக்ட் 4. ஆனால் இதே மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த கேரக்டர் இதில் போய் வாங்கவே முடியல. அதே மாதிரி இதான் இல்லை வர ஒரு முக்கால்வாசி கேரக்டருக்குன்னா அந்த கேரக்டர் வாங்குகிற இடத்துலையே இல்லை. முக்கியமான ஆளுங்களை மட்டும்தான் அந்த இடத்துலையே வச்சுருக்கானுங்க. அது இவனுங்களுக்கிட்டேயும் நல்ல பவர் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உத மாட்டானுங்க. அங்கே இவன் பவராக தான் இருக்கான். இவனை இதுக்கு மேலே உதக்கூடாது, இப்பயே முடிச்சு விட்டாகணும். அவ்வளோதான். இன்னும் ஒன்று அவன் ஏதோ பவர் யூஸ் பண்ண பார்க்குறான். அவ்வளோதான், அவனும் ஒரு பவர் யூஸ் பண்ணிட்டான், நானும் ஒரு பவர். இவனுங்க எழுத்த மாற்றினாலே போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. இவனுங்களை உதவே கூடாது. அதிகமாக நான் இதில் ஃபிஸ்ட்டு போட்டு அடித்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவ்வளோதான், பவரை ஏற்றலாம்.
அவனை உதவே கூடாது. இந்தாடா வச்சுக்கோடா உருண்டைய. இந்தா இன்னொன்று வச்சுக்கோ. தாய் முடிஞ்ச நான் வேணா பண்ண இப்போ தான்டா பண்ணுவான். பயணி முடிச்சு விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இவன் கூட எடுக்கிறது. கிழவனெல்லாம் என் கூட மோத அனுப்புதானுங்க. இவன் யாராதான் ஹென்ச்மேன் 12. அவன் 2 இவன் 12. இவன் வந்து நம்மளே ஜெயிச்சுடுவான்னு நினச்சிட்டு இருக்கான். இவனை எப்பயோ முதிச்சு விட்டாகணும். இன்னும் திரும்பி நம்மளே அடிக்கிறான். அவன் சொன்ன மாதிரியே ஜெயிச்சுடுவானா? இதுக்குமா உதவுதாது. பாதை பார்த்துக்கு ஏற்றிக்கினே இருக்கணும். அடிக்கிற அடியில் இனிமேல் அவன் பேசவே கூடாது. இந்தா வச்சுக்கோ. இந்தா இவனை கதவு தான் இன்னைக்கு. அவள்தான் நம்ம ஃபைனல் பாஸ்கிட்டே வந்துட்டோம். இவங்க தான் ஃபைனல் பாஸ். அதான் நம்ம கடைசியாக ஃபைனல் பாஸ்கிட்டே சண்டை போகிறது. ஃபைனல் பாஸ் வந்து ஓவராக தான் அடிக்கிறாங்க. நம்மளை கொஞ்சமாவது பவர் ஏற்ற டைமே கொடுக்கவே மாட்டுது. எப்படியாவது இவங்க ஜெயிச்சுதானா அவள் தான் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் கேமு. இவளை மட்டும் எப்படியாவது தோக்க அடிச்சிடணும். இதேமா அடிச்சுட்டே இருக்குமா தப்புன்னு ஸ்டிக்காக வீசேன். சரி 2 பேருமே பவர் ஏற்றுறது. யார் கடைசியாக ஏற்றி முடிக்கிறாங்களோ 2 பேரும் தரமாக சண்டை போகிறது. அது மட்டும் நல்லாவே தெரியுது. அவ்வளோதான் நம்ம இப்போயே பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம். நம்ம இந்த பவர் யூஸ் பண்ணாலும் கம்மியாகவே டேமேஜ் போகுது. ஷீல்டையும் போட்டுது. அதே மாதிரி அந்த பந்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இந்த பந்து எங்கெங்கேயோ போகுது. உதவே கூடாது. தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கினே இருக்கணும். கடைசியாக இல்லை நான் எத்தனை பந்து போட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது ஏதான் இப்போ தான் மெசேஜ் எல்லாம் வரணுமா? நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கினே இருப்போம். அவள் தான் அவளை மட்டும் ஒரு பவர் யூஸ் பண்ண விட்டாலும் நம்ம கதை இருக்காது. அவள் தான் இவளையும் நம்ம முடிச்சாச்சு. அவள் தான் இதோட இந்த கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு காமிக்குது கம்மிங் சோன். இதுக்கு அது தெரியுது. சரி பாய் கைஸ், நம்ம இதோட இந்த கேம் முடியுது. நான் கடைசியாக ஒரே கலெக்ஷன் வீடியோ மட்டும் போடுறேன். அதோட இந்த கேமையே முடிஞ்சிடுச்சு. அதோட நான் இதை பற்றி வீடியோவும் போட மாட்டேன். சரி பாய் கைஸ். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ்.